ஹலோ விவர்ஸ், மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோங்க. கூடிய சீக்கிரமே தொழிலில் முன்னேறி நம்ம மல்லி மாடர்ன் மல்லியாக மாறி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க. ஏன்னு பார்த்தா நம்ம விஜய் இப்போ குடும்பத்துக்காக எந்த வேலைனாலும் நான் செய்வேன், என்னோடய குடும்பத்தை நான் கஷ்டப்படாத அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பேருக்கு வேலையும் சம்பளமும் கொடுத்த நம்ம விஜய் இப்போ ஒரு கார் ஷெட்டில் ஒரு மெக்கானிக் வேலையாக செய்கிறது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பாசத்தை காட்டி அவங்களுடைய அக்கா அதாவது ராஜேஸ்வரி ஏமாற்றிட்டாங்க. ஆனால் நம்ம மல்லி இப்போ சவால் விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தா, எப்படி அவர்கிட்ட இருந்து அந்த குறுக்கு வழியில் நீ சொத்தை வாங்கினியோ அதே வழியில் இன்னொருத்தங்கிட்ட நீ ஏமாந்து போய் போகிற, நடுத்தெருவுலையும் நிற்க போகிற. ஏன் என் வீட்டுக்காராவது உழைச்சி முன்னேறிடுவார், ஆனால் அது உனக்கு கூட வராது, ஏன் பிச்சை கூட எடுக்க வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் நடக்க போகுது போல் இருக்குங்க. ஏன்னு கேளுங்களேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வாங்கின சொத்தெல்லாம் பார்த்து டெவலப்மெண்ட் பண்ணாத மல்லி என்ன பண்ணுவா, விஜய் என்ன பண்ணுவான், வேலைக்கு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியே திங்கிங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பிஸ்னஸில் கோட்டையை விட போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நம்ம மல்லி சொல்கிறது தாங்க நடக்க போகுதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேசிக்லேருந்து வந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம விஜய் இப்போ பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷெட்டில் ஒரு வேலையாக செய்கிறாரு. கூடிய சீக்கிரமே அதுக்கு ஒரு பக்ககாலமாக யாராச்சும் ஒருத்தர் நின்று பிஸ்னஸில் நம்ம விஜயை உயர்த்தி விட போகிறாங்க. மறுபக்கம் அவர் வேலைக்கு போட்டோம், இன்னொரு பக்கம் நான் வேலைக்கு போகிறேன், அப்போ தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை சமாளிக்க முடியும் அப்படின்றதுக்காகவே நம்ம மல்லியும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெரிய மகிட்ட எனக்கு வேலை பார்க்க சொன்னீங்களே பார்த்தீங்களான்றாங்க. மாப்பிள்ளை தம்பி வேணான்னு சொல்லியும் கேட்குறியே, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, அவரு மாதிரி நீயும் புரிஞ்சிக்காத பேசாதீங்க, நாங்கள் 2 பேரும் செஞ்சாதான் இப்போ குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், அதனால் எங்கேயும் கடமும் வாங்கக்கூடாது, எங்கேயாச்சும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கம் தான் நம்ம மல்லிக்கும் இருக்குது. ஆனால் நம்ம விஜய் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், வெண்பாவுக்கு ஃபீஸும் கட்டணும் அப்படின்றதுக்காக வட்டிக்கு பணம் வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அந்த மெக்கானிக் ஷெட்டில் வேலை செய்யும்போது வட்டிக்கு கூட செய்ய முடியாது. அதையும் மீறி குடும்பத்தை எப்படி நம்ம விஜய் கவனிக்க போகிறாரு அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் எபிசோட்ஸாக இருக்க போது. கண்டிப்பாக அந்த கார் ஷெட்டில் பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும் நம்ம ரஞ்சிதாவும் வந்து நம்ம விஜயோட வேலைக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பு வச்சுருவாங்க. கண்டிப்பாக விஜய் அதிலிருந்து வெளியே இருந்து மீண்டும் இன்னொரு வேலையை தேடி போகிறாங்க. அது ரொம்பவே பெட்டரான வேலையாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. இல்லைன்னா நம்ம விஜய் கடைசி வரைக்கும் அதே மெக்கானிக் ஷெட்டில் தான் இருந்துக்கணும் இல்லையா? அதனால் இப்போ அவங்க அம்சத்தினால இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இன்னொரு நல்ல வேலை கிடச்சி கண்டிப்பாக நம்ம ராஜு முன்னாடி நம்ம விஜய் வளர்ந்து காட்டுவாங்க. இவங்களுக்கு பக்கபலமாக, அதாவது விஜய்க்கு பக்கபலமாக இருக்க போகிறது நம்ம மல்லி, அன்னபூர்ணி அம்மா, அரவிந்த் இவங்கெல்லாம் பக்கபலமாக இருந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே விஜயை உயர்த்தி காட்டு போகிறாங்க. நம்ம ராஜியை விட உயர்ந்து நிற்க போகிறாரு நம்ம விஜய் சார். ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் இருக்க போதுங்க. நம்ம மல்லியும் அன்னபூர்ணி அம்மாவும் எப்படி நம்ம விஜயை முன்கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தாங்க வரப்போகிற எபிசோட்ஸாக இருக்க போதுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன மல்லி சீரியலில் சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம்.